Capstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இல்லை கூலி, லோகேஷ் கனகராஜ், சன் பிக்சர்ஸ், அமீர் கான் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டோட வரக்கூடிய படம். அந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு படத்துடைய பூஜை அன்னைக்கு வந்த கிளிம்ஸே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய பிஸ்னஸ் சர்க்கிள்லேருந்து வரக்கூடிய தகவல் வந்து பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான தகவலாக இருக்குது. தமிழ் மற்ற மொழிகள் எல்லாத்துலயுமே கூலின்ற பேர் தான் இருக்கு. இந்தி மொழியில மட்டும் இப்ப பேர் மாற்றி இருக்காங்கன்ற தகவல் வெளியா இருக்கு. அந்த டைட்டில் வச்சது காரணமே அது வந்து ஒரு பேன் இண்டியா மூவி. தெலுங்குலையும் கூலிலாம் கூலி தெரியும், தமிழ்லையும் தெரியும், மலையாளத்துலையும் தெரியும், ஹிந்திலையும் தெரியும். இந்தியா முழுவதும் கூலிங்கிற வார்த்தை காமனான வார்த்தை. அதனால தான் அந்த பேன் இண்டியா படத்துக்கு பேன் இண்டியா லாங்குவேஜில் ஒரு டைலாக் ஒரு டைட்டில் வேணுங்கிறதுக்காக கூலின்னு வச்சாங்க. பட் கூலிங்கிற ஆல்ரெடி அந்த படம் 2 படம் அங்கே ஓடி இருக்கிறதுனால அது வந்து ஒரு சிக்கல் வரும், என்ஓசி வாங்குறது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை மாற்றி இருக்கிறாங்க. அந்த பேர் மாற்றுறதுல கொஞ்சம் ஒரு வருத்தம். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாருக்கு என்ன மாதிரியான மாஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், மாஸ் சீன் வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியுது. ஆல்ரெடி விஜயை வச்சு 2 படம் இந்த மாதிரி கொடுத்தாரு. கமல்ஹாசன் மாதிரி விக்ரம் கூட பண்ணிட்டார். அப்போ இந்த பெரிய ஸ்டார்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச ஒரு டேரக்டராக இருக்கார். கரண்ட்ல உள்ள பல்ஸ் தெரிஞ்ச டேரக்டராக இருக்கு. அதான் முக்கியம். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூலி படத்திற்கான அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. பாடல் எப்படி வந்திருக்கு சார்? அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கான ஓடிடி மற்றும் வியாபார சைட்ல செய்திருக்க வசூல் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கு. இது வரைக்கும் ரஜினி கரியர்ல ஓடிடில இந்த அளவுக்கான வசூல் இருந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சார்? இல்ல, கூலி, லோகேஷ் கனகராஜ், சன் பிக்சர்ஸ், அமீர் கான் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டோட வரக்கூடிய படம். அந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு படத்துடைய பூஜை அன்னைக்கு வந்த கிளிம்ஸே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கண்ணாடி ஃப்ரேம்லாம் கோல்டில் போட்டு அதில் பேசின டைலாக்லாம் பயங்கர வைரலாக போச்சு. அந்த படத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கூட்டிகிட்டே போச்சு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்ஸை பிடிச்ச ஒரு டேரக்டர். ஆல்ரெடி விக்ரம் கொடுத்துருக்காரு, லியோ கொடுத்துருக்க டேரக்டர். அப்படி ஒரு டேரக்டர் அனிருத், சன் பிக்சர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ரஜினிகாந்தை வைத்து ஒரு படம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. படம் முழுவதுமாக முடிஞ்சு படத்தை பார்த்துட்டாரு. எல்லாரும் வரக்கூடிய செய்திகள்லாம் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காரு. இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் போட்டு படம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பிஸ்னஸை பேசி முடிச்சு ஒரு கையெழுத்து போட்டாங்க, முடிஞ்சு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ வரக்கூடிய பிஸ்னஸ் சர்க்கிள்லேருந்து வரக்கூடிய தகவல் பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான தகவலாக இருக்குது. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு படம் ப்ரீ பிசினஸ் நடந்திருக்கு. படம் ரிலீஸே ஆகாததுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய்க்கு ஓவர்சீஸை மட்டும் ஐங்கரன் கருணாமூர்த்தி வாங்கியிருக்காரு, வெளிநாட்டினுடைய உரிமையை. அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜப்பான்லையும் சைனாலையும் பெரிய பிஸ்னஸ் இருக்குது. சைனா பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ், ஜப்பான்லையும் பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அது இல்லாமல் உலகம் முழுவதுமே ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த உரிமையை ஐங்கரன் ஃபிலிம்ஸ் கருணாமூர்த்தி 75 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். அது இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா 40 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓடிடி கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்குன்றாங்க. தமிழ்நாடு இந்தியில் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு போயிருக்காங்க. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்லாம் பார்க்குறப்ப 500 கோடி ரூபாய் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500 கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஆன ஒரு படம் இந்த படமாக தான் இருக்கும். அதில் பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம்னா 70 வயதில் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 வசூல் மன்னனாக ரஜினிகாந்த் இருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவர் காலகட்டங்களில் பல நடிகர்கள் இன்னைக்கு சினிமாவில் இல்லை. கமல்ஹாசன் இவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாருமே மற்ற நடிகர்கள்லாம் அப்பா கேரக்டர் போயிட்டாங்க, சில பேர் ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் பிஸ்னஸ்ல நம்பர் 1 இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம், ஆச்சரியமான விஷயம். அதிர்ச்சின்னு சொல்லக்கூடாது, ஆச்சரியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் வச்சுங்களேன். இப்போ 500 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகிருக்குன்னு அந்த பிஸ்னஸ் ட்ரேட்ல சர்க்கிள்லேருந்து வரக்கூடிய தகவல் வஉண்மையிலேயே படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கிளப்பியிருக்கு. இந்த நிலைமையில தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு சாங், சிட்டுக்குன்னு ஒரு சாங் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அனிருத் வர்ற ஒரு வீடியோ போட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அனிருத் அண்ட் டிஆர் பாடி ஆடி பண்ண சாங்கு. சாண்டி மாஸ்டர் இந்த சாங்கை இது பண்ணியிருக்காரு, கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. எப்பயும் போலவே அந்த வைப்பு குறையாம உள்ள ஒரு சாங்கா பார்க்குறப்ப நல்லா இருக்கு. இது என்ன சொல்றதுன்னா, அனிருத் எப்பயுமே அடிக்கடி நான் சொல்றது தான், ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் தனியாக
ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்காரு, கீபோர்டு வச்சிருக்காரு போல, கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சிரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் சிறு வயதிலிருந்து பார்த்து பிரமித்த ஒரு நடிகர், குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறதுனால பார்த்து பிரமித்த நடிகர். அவருடைய பல்ஸ் ரஜினி ரசிகர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு பல்ஸை பிடிச்சிருக்காரு. அந்த பல்ஸை பிடிச்சி தான் இந்த பாட்டை போட்டிருக்காரு. அது கூட டிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜிக், டிஆரை பற்றி பேசணும், நிறைய பேசலாம். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கண்டையன்னா டிஆர் தான், ஒரு சுயம்புனா டிஆர் தான். அதாவது ஊர்ல இருந்து கதைகளை எடுத்துக்கிட்டு வர்றாரு, ஒரு கனவுகளோடு வர்றாரு, ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு வர்றாரு, சினிமா அனுபவமே இல்லை. ஆனால் அத்தனைக்கும் சரி, இன்னைக்கு வந்து எல்லா கிராஃப்டும் ஒர்க் பண்ணுறாரு. கதை, திரைக்கதை பண்றாரு, டைரக்ஷன் பண்றாரு, எடிட்டிங் பண்றாரு, மியூசிக் பண்றாரு, அவர் தொடாத ஃபீல்டு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்றாரு, எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாம. அதெல்லாம் சில பேருடைய பார்த்தோன்னே கத்துக்குருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஏகலைவன் மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் டிஆர். இந்த வயசுலும் எனர்ஜியான அவருடைய அந்த வாய்ஸ், அந்த பிச்சு, அவர் பெர்ஃபார்மன்ஸ், அவர் டான்ஸு அப்படிங்கிறதெல்லாம் பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு இது ரீல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பாட்டை போட்டு மக்கள் வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி அந்த சிட்டுக்குன்ற லைனை வச்சு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல் பாட்டு வந்த பிறகு நீங்க அதை வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனை எடுத்தாலே இந்த பாட்டு தான் ஓடும் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா அந்த பல்ஸ் பிடிச்சு பண்ணியிருக்காரு. தமிழ் மற்ற மொழிகள் எல்லாத்துலயுமே கூலின்ற பேர் தான் இருக்கு. ஹிந்தி மொழியில மட்டும் இப்ப பேர் மாற்றி இருக்காங்கன்ற தகவல் வெளியா இருக்கு. ஆமா, ஹிந்தியில ஆல்ரெடி ஹிந்தியில வந்து கூலின்னு ஒரு படம், அமிதாப் பச்சன் நடிச்ச படம் இருக்கு. அந்த படம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்த படம். அப்புறம் கூலி நம்பர் 1ன்னு ஒரு படம் இருக்கு. இப்போ நீங்க அந்த படங்கள்லாம் போறப்ப அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்கிட்ட போய் என்ஓசி வாங்கணும், அந்த டைட்டில் பயன்படுத்துறதுக்கு. ஹிந்தியில போய் என்ஓசி வாங்கி அந்த படத்தை தயாரிப்பாளர் தேடி கண்டுபிடிச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆனால் கூலினே ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா அந்த லாங்குவேஜ், கூலிங்கிற லாங்குவேஜ் ஹிந்திலையும் புரியும். ஆல்ரெடி ஹிந்தியில் ஹிட்டான படம் கூலிங்கிற, அமிதாப் பச்சன் நடிச்ச ஹிட்டான படம். கூலி நம்பர் 1 ஹிட்டான படம். அதே மாதிரி கூலினே ரிலீஸ் பண்ணாலும் கூட அந்த தயாரிப்பாளர் தரப்புல இருந்து யாராவது வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா கடைசி நேரத்தில் அது பெரிய சிக்கல். இப்போ கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே ஹிந்தி ஏரியா ரைட்ஸே வித்துருக்கு. அப்போ கடைசி நேர சிக்கலுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தை வந்து பேரை மாற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹிந்தியில் இப்போ அந்த பேரை ஹிந்திலேயே வச்சிருக்கிறாங்க. ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம். கூலினா அந்த டைட்டில் வச்சது காரணமே அது வந்து ஒரு பேரண்டியா மூவி. தெலுங்குலேயும் கூலிலாம் கூலி தெரியும், தமிழ்லையும் தெரியும், மலையாளத்துலையும் தெரியும், ஹிந்திலையும் தெரியும். இந்தியா ஃபுல்லாவது கூலிங்கிற வார்த்தை காமனான வார்த்தை. அதனால தான் அந்த பேரண்டியா படத்துக்கு பேரண்டியா லாங்குவேஜில் ஒரு டைலாக், ஒரு டைட்டில் வேணுங்கிறதுக்காக கூலின்னு வச்சாங்க. பட் கூலிங்கிற ஆல்ரெடி அந்த படம் 2 படம் அங்கே ஓடி இருக்கிறதுனால அது வந்து ஒரு சிக்கல் வரும், என்ஓசி வாங்குறது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை மாற்றிருக்கிறாங்க. அந்த பேர் மாற்றுறதுல கொஞ்சம் ஒரு வருத்தம். அதை தாண்டி படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஓடிடும். படம் நல்லா இருந்ததுன்னா போயிடும். இந்த ஸ்டார் காஸ்ட் வந்து ஒரு படத்தில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், அமீர் கானா இருக்கட்டும், உபேந்திராவா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், நாகார்ஜுனா, எல்லாருமே பெரிய பெரிய, எல்லாருமே தனித்தன்மையான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்கள். சத்யராஜும் அவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு பண்ணியிருக்காங்க. இடையில அவருக்கு ஹீரோவா பீக்கில் இருக்க காலகட்டங்கள்லாம் சில படங்களே கூப்பிட்டாங்க, வில்லனா பண்ணுறதுக்கு பண்ணாங்க. அப்போ வேணான்னு ஒதுங்கி வச்சிருந்தாரு. இப்போ ஒத்துட்டு இருக்காரு போல இந்த படத்துக்கு. இதில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு, பேசக்கூடிய படமாக இருக்கும். எனக்கு ஏறக்குறைய அவர் அந்த அந்த மொட்டை கேரக்டர்லேயே வந்திருக்கு, அதே மாதிரியான கேரக்டரில் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து காக்கி சட்டைன்னு நினைக்கிறேன். காக்கி சட்டைக்கு பிறகு அந்த மாதிரியான ஃபுல் வழுக்கையாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அதுலேயும் பாகுபலியில் பண்ணியிருக்காரு. பட் தமிழில் சொல்கிறேன், டைரக்ட் தமிழ் படங்களில் அந்த கெட்டப்பில் இதில் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. இந்த பாட்டு வந்து இன்னும் படத்துக்கு எதிர்பார்ப்பை கிளப்பிடுச்சு. நீ அடுத்து ஒவ்வொரு ப்ரொமோஷனாக இறங்கிடுவாங்க. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. 1 by 1 அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கிடுவாங்க. நீ வரக்கூடிய காலங்களில் கூலியை பற்றி நிறைய நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன். தெலுங்குக்கான தேட்டர்கள் உரிமையை நாகார்ஜுனா தான் வாங்கியிருக்காருன்னு பாக்குறாங்க. அந்த படம் வந்து அங்க ஓடணும், அதுக்கான ப்ரமோஷன் அவருக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரி வாங்கியிருக்காரா? இல்ல, ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெலுங்குல ஓரளவுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. நாகார்ஜுனா பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய குரூப், அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி, பெரிய ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. அக்னியானி ஸ்டுடியோன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க பெரிய நெட்வொர்க், அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படம் அவருக்கு பிடிச்சிருக்கு. லோகேஷ் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை, சன் பிக்சர்ஸ் மேல் உள்ள நம்பிக்கை, ரஜினிகாந்த் படம் அப்படிங்கிற போது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுவோம் இந்த படம்ங்கிற படத்தின் மேலும் அது மேலும் உள்ள நம்பிக்கை இந்த படத்தை அவர் வாங்கியிருக்காரு. அது நான் தானும் நடிச்சிருக்காரு இல்லையா, அதனால் ஆந்திராவில் அந்த படத்தை கொஞ்சம் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு அவரும் இறங்கியிருக்காரு. அநேகமாக அவரும் ஆந்திராவில் ப்ரொமோஷனுக்கு இறங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த குபேரா கூட அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் சரியா போனா ஆந்திராவில் ஓரளவுக்கு அந்த படம் வந்து அவருக்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் பேர் வாங்கி கொடுத்துருக்கு. கலெக்ஷனை தாண்டி அந்த படத்துல நாகார்ஜுனாவோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே, நல்லா பண்ணியிருந்தாரு.
பட் அடுத்த படமாக இதை கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலைகள் இறங்குவார்னு நினைக்கிறேன். தக் லைஃப் படத்துக்கு எதிர்மாரியான ஹைப் தான் கிரியேட் ஆயிடுச்சு. இவ்வளவு கோடி செலவு பண்ணி எடுத்திருக்கோம் அதெல்லாமே சொல்லி படம் ரிலீஸ் ஆனப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு ஏமாற்றம்ன்றது இருந்துச்சு இல்லையா? இப்ப இதற்கான 500 கோடி ரூபாய் பிசினஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப தக் லைஃப் மாதிரி இந்த படமும் ஓடல அப்படின்னா அதற்கான அமௌண்ட்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல? பல இடங்கள்ல எம்ஜின்னு சொல்லுவாங்க, மினிமம் கேரண்டி போட்டு தான் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படிங்கும்போது ஓடிடிக்கு வித்தது தான், சேட்டலைட் வித்தது தான், ஓவர்சீஸ் வித்தது தான். தமிழ்நாடு தேட்டர்கள் மற்றும் ஆந்திரா தேட்டர்கள் வந்து எம்ஜி போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பெருசாக கலெக்ஷன் ஆகும் போது அவங்களுக்கும் சேர்ந்து பாதிப்பு ஏற்படும். ஆனால் நம்ம எத்தனை ஹைப்பு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ ப்ரொமோஷன் கொடுத்தாலும் சரி, அந்த ரசிகர்கள் 2 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. அஜித் படமோ விஜய் படமோ ரஜினிகாந்த் படமோ 3 நாளைக்கு 2 நாளைக்கு அந்த ரசிகர்கள் ஃபுல் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் 1000 கோடி அடிக்கணும், 500 கோடி அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காமன் ஆடியன்ஸ் உள்ளே வந்தால் தான் அந்த உயரத்தை ரீச் பண்ண முடியும். அந்த காமன் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க உள்ள படத்தில். லோகேஷ் இருக்கிறாரு, அனிருத் இருக்கிறாரு, இத்தனை ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. அந்த காமன் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதையும் தாண்டி படம் நல்லா இருந்தால் தான் யாருடைய படமாக இருந்தாலும் ஓடுங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அது நம்ம ஆவலாத்தான் இருக்கிறோம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுனால படம் ஓடிருன்ற ஒரு இது வந்து வியாபார உத்தியா எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த பேன் இண்டியான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பேன் இண்டியா கலாச்சாரத்துக்காக தான் இந்த மாதிரி போடுறாங்க. இப்போ ஆந்திராவில் போகிறப்ப நாகார்ஜுன ஃபோட்டோ பெருசாக போடுவாங்க. நீங்கள் வந்து கர்நாடகாவில் போகிறப்ப அங்கே இருக்க ஆர்டிஸ்டை பெருசாக போடுவாங்க. இப்போ ஹிந்தியில் போகிறப்ப அமெரிக்கான் ஃபோட்டோவை பெருசாக போட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஃபோட்டோவை பெருசாக போட்டதுனால படம் ஓடிடுமா, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடிடுமாங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி படம் நல்லா இருந்தால் ஓடும். கன்னட படங்கள் வந்து பெருசாக ஓடணும், கன்னடாவை தவிர ஓடினதில்லை பெருசாக. ஆனால் காந்தாரான்னு ஒரு படம் இங்கே ஓடிச்சு, சவுத் இந்தியா மூலம் ஆல் இண்டியா மூலம் ஓடிச்சுன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு. தெலுங்கு படங்கள் வந்து அடிதடி படங்களாக இருக்கும், மசாலா படங்களாக இருக்கும், அதை டப் பண்ணி தமிழ்நாட்டில் போடுவாங்க. பாகுபலின்னு வந்து அதை எல்லாத்தையும் உடச்சி இன்னைக்கு வேற ஒரு மாதிரி ஒரு இந்தியா முழுவதும் பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுத்துச்சுல. அப்போ வந்து படம் நல்லா தான் ஓடும். பாகுபலியில் வந்து கட்டப்பா ஆகாவாக சத்யராஜ் நடிச்சாருங்கிறதுக்காக படம் ஓடல, படமே நல்லா இருந்துச்சு, அதே நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதுவும் பீரியட் படத்தை வேறொரு மொழியில் இருக்க படத்தை தமிழ்நாட்டில் கனெக்ட் பண்ணிட்டாங்கிறது பெரிய விஷயம். முதல்ல அதுவே நமக்கு புரியாது. அதுக்கு பிறகு RRR ஒரு படம், அந்த படம் பெருசாக கூட அது நமக்கு கனெக்ட் ஆகலை, ஓரளவுக்கு தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டார் காஸ்ட்டை வச்சு படம் ஓடாது, கண்ணாடி திருப்புன்னு ஆட்டோ ஓடாது. படம் நல்லா இருந்தால் ஓடும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது உதவும். இப்போ இந்த தெலுங்கு பிஸ்னஸ் பண்ணுறப்ப நாகார்ஜுனா இருக்கிறாரு, கர்நாடகா பிஸ்னஸ் உபயசனா இருக்கிறாரு, ஹிந்தி பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஆமீர் கான் இருக்கிறாருங்கிற பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு உதவும். அதுக்காகத்தான் இவங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேக்கில் மேலே வைக்கிற ஒரு செர்ரி மாதிரி யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய, படத்துக்கு நல்லா இருந்தால் தான் ஓடும், கதை நல்லா இருந்தால் தான் ஓடும், கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் ஓடுங்கிறது ஒரு எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து தீர்மானம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இதை வந்து பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். தக் லைஃப் படம் வந்து கேங்ஸ்டருக்கான படம், நாயகன் மாதிரி இருக்குன்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாமே மக்கள் கிட்ட இருந்துச்சு. அதற்கான இது வந்து நிறைவு செய்யலைன்ற மாதிரி மணிரத்னம் அவர்கள் மன்னிப்பு கட்டினாரு. இப்போ இந்த படத்துல வந்து அது மாதிரியான மாஸ் சீன்ஸ் எல்லாமே ரஜினிகாந்துக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ புஷ்பா 2 படத்துல அதுக்கான மாஸ் சீன்ஸ் இருந்தனாலதான் 1000 கோடி ரூபாய் வசூல் வந்துச்சு அப்படின்றாங்க. இந்த படத்திலையும் வசூலுக்காக தான் மாஸ் சீன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்களா? கண்டிப்பாக. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாருக்கு என்ன மாதிரியான மாஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், மாஸ் சீன் வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியுது. ஆல்ரெடி விஜயை வச்சு 2 படம் இந்த மாதிரி கொடுத்தாரு. கமல்ஹாசன் மாதிரி விக்ரம் கூடவும் பண்ணிட்டார். அப்போ இந்த பெரிய ஸ்டார்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச ஒரு டேரக்டராக இருக்கார், கரண்ட்டில் உள்ள பல்ஸ் தெரிஞ்ச டேரக்டராக இருக்கார். அதான் முக்கியம். பெரிய ஸ்டாருடைய பல்ஸ் தெரிஞ்ச டேரக்டராக இருப்பாங்க, கரண்ட்டில் உள்ள பல்ஸ் தெரிஞ்ச டேரக்டராக இருக்கணும். அதை வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் ரஜினிகாந்தோட பண்ணியிருக்காரு, இந்த பக்கம் கமல்ஹாசனோட பண்ணியிருக்காரு, இந்த பக்கம் விஜய் கூட தொடர்ந்து 2 படம் பண்ணியிருக்காருங்கும் போது அந்த பல்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ ரஜினிகாந்த் ஆடியன்ஸுக்கு இந்த பல்ஸ் தெரியும் லோகேஷ்க்கு. அப்போ கண்டிப்பாக அந்த எந்தெந்த சீன்லாம் தேட்டரில் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. கண்டிப்பாக ரஜினி ரசிகர்களை ஃபுல் பண்ணுற படமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் போய் சேருமா அப்படிங்கிறது படம் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய படமாக கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. படம் வந்த பிறகு தான் நம்ம பார்த்த பிறகு தான் இது காமன் ஆடியன்ஸ் போகுமா, காமன் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்களா, லென்த்தியாக இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, படம் எவ்வளவு டியூரேஷன் அப்படிங்கறதுல வரக்கூடிய காலங்களும் தெரியும். இந்த படத்துல ஒரு காட்சியை வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான தகவல் எல்லாம் வெளியாயிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து விக்ரம் ஃபேனா இருக்கனாலதான் ரஜினி ஃபேனான கார்த்திக் சுப்புராஜ் வச்சு அந்த காட்சிகள் எடுக்க வச்சாரா? இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் போனார், ஒரு ஃப்ரெண்ட்லியா போனார். அந்த நேரங்களில் ஒரு ஷாட் ஏதோ எடுத்து கொடுத்துருக்காரு படம் விளையாட்டா. அதுக்காக இவர் பர்பஸா இவருக்கு ரஜினி பல்ஸ் பிடிச்சி டைரக்ட் பண்ண தெரியாத ஒரு டேரக்டரா முழு படத்தையும் பண்ணிட்டாரு. ஒரு சீனை பண்ண விட மாட்டாரா, பண்ணிட மாட்டாரா?
அப்படி கிடையாது. ஒரு அந்த இடத்துல ஒரு கோஇன்சிடென்ட்டாக போயிருக்கிறாரு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேறு ஏதாவது ஒரு விஷயமா போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சீன் எடுத்து கொடுத்துருக்காரு போல, ஒரு ஷார்ட் எடுத்துருக்காரு போல. ஜாலியாக நான் பண்ணி காட்டட்டும், பண்ணி டிரைவர் கார் ஓட்டிட்டு வரப்போ அவர் கொஞ்சம் நேரம் ஓட்டுட்டுமான்னு கேட்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்காக பர்பஸாலாம் அவர் போய் ஒரு ஃபுல் டே இவருக்காக சீனை பிரித்து இவரே சீனையெல்லாம் எடுத்ததெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் போயிருக்காரு, அந்த இடத்துல நடந்திருக்கு, அவ்வளோதான் வழியா. திட்டமிட்டு பண்ணப்பட்ட விஷயம் கிடையாது. கூலிப்படம் வசூல் ரீதியாகவும் ஆடியன்ஸ் ரீதியாகவும் வெற்றி பெறத்துக்காக நம்ம சேனல் சைடில் வாழ்த்திடலாம். கூலிப்படத்தை பற்றி நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.